பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் 50வது எபிசோடில் உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 50 எபிசோட்ஸ் முடிக்க கிருபை செய்த தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இதற்கு ஒத்துழைத்த, இதை பார்த்த உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு 2 நிமிடம் நேரம் எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் அதை ஃபில் செய்து எங்களுக்கு அனுப்பும்படி நாங்கள் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அது எங்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் உதவியாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு ஞானஸ்நானம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஜலத்தினால் பிறவாவிட்டால் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழுத்தி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் தண்ணீரில் மூழ்கி எழுந்து விட்டால் பிறந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? எதற்காக இயேசு கிறிஸ்து தண்ணீரை அடையாளமாய் காட்டி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும், தண்ணீரினால் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அதற்கான சில ஆதாரங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, சாதாரணமாய் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தாயின் கருவிலே 9 மாதம் அந்த குழந்தை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தண்ணீருக்குள் அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை எப்பொழுது, எந்த நாளிலே, எந்த நிமிடத்திலே அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறதோ அதுதான் அந்த குழந்தை பிறந்து விட்டதற்கான அடையாளமாய் இருக்கிறது. அதுதான் பிறந்த நாள், பிறந்த தேதி என்று சொல்லி நாம் குறித்து வைத்துக் கொள்கிறோம். அப்போ தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது பிறப்புக்கு அடையாளமாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே ஞான ஸ்நானம் எடுத்து நீங்கள் வெளியே வரும் பொழுது நித்திய ஜீவனுக்காக நாம் பிறக்கிறோம், நீதிக்காக நாம் பிறக்கிறோம் என்று சொல்லி அடையாளமாய் அதை சொல்லுகிறார். இன்னும் இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தையும் நாம் பார்ப்போம். மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று பார்த்தால் மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால் பூமியிலிருந்து. அப்ப இந்த பூமியினுடைய பிறப்பை நாம் யோசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த பூமி தண்ணீருக்குள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஒரு குழந்தை தண்ணீருக்குள் இருந்து வெளியே வருகிறதோ அப்படி இந்த பூமியையும் நீங்கள் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இங்கே எப்பொழுது பூமி தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறதோ அங்கேதான் தேவன் அதற்கு பூமி என்று பெயரிடுகிறார். என்று சொன்னால் பூமியுடைய பிறப்பை நாம் பார்க்கிறோம். இங்கே மனிதனுக்கும் பூமிக்கும் ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. பிறகு நோவாவின் காலத்திலே மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்த பொழுது தேவன் பூமியை அழிக்க வேண்டும் என்று அல்ல, அந்த பூமியில் இருந்த பாவிகளான மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த பூமியை தண்ணீரால் நிரப்பி, பூமி தண்ணீரால் நிறைந்து அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு அந்த பூமியில் இருக்கிற தண்ணீரை அவர் வெட்டாந்தரையாய் மாற்றுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து 38வது எபிசோடில் ஜலப்பிரளயத்துக்கு முன் இருக்கிற பூமியும் இப்பொழுது இருக்கிற பூமியும் ஒன்றா என்று நான் பேசியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து ஆழமாய் அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் தண்ணீரை உபயோகப்படுத்தி தண்ணீரில் மூழ்கடிக்கிறார் என்று சொன்னால் ரீஸ்டார்ட் செய்கிறார். தேவன் இந்த பூமியை சீரமைத்து புதிய பூமியாக நோவாவின் கரங்களிலே கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் பாவியாய் இருக்கிற மனிதனையும் அவர் சீரமைக்கும்படியாய், அவனுடைய பாவங்களை கழுவும்படியாய்,
ரீஸ்டார்ட் செய்யும்படியாய் அவனை மறுபிறப்புக்காக ஞானஸ்நானம் என்று தண்ணீரை தான் பயன்படுத்துகிறார். அப்பொழுது தண்ணீரிலே மூழ்கி எழும்பொழுது அவன் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்வோம், மனிதனுடைய சரீர பிரகாரமான பிறப்பும் தண்ணீரில் இருந்துதான், மனிதன் எடுக்கப்பட்ட பூமியினுடைய பிறப்பும் தண்ணீரில் இருந்துதான், அதை மறுசீரமைக்கிறதும் தண்ணீரில் இருந்துதான். அதே போலதான் நாமும் ஞானஸ்நானத்தின் மூலமாய் புதிய சிருஷ்டிகளாக தண்ணீரின் மூலமாக நாம் பிறக்கிறோம். அதற்கு தான் தண்ணீரில் பிறக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தி நமக்கு சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஞானஸ்நானம் எடுத்தால் ஒழிய பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியாது. அப்படி எடுக்கவில்லை என்றால் நரகத்துக்கு தான் செல்வோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.